nomenclature of organic compounds. So organic compound, they deal with the millions and millions of compounds. So in order to clarify all of them, என்ன பண்ணாங்க அப்படின்னா the IUPAC, அதாவது IUPAC அப்படின்றது என்னதுன்னா International Union of Pure and Applied Chemistry. So they have introduced some system of nomenclature and some rules how to name the compound. So before IUPAC system வந்து எப்படி நம்ம நேம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by using their origin and அது வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து we name them. For example, citric acid lemon வருது இல்லையா, ஸோ அப்போ சிட்ரஸ் ஃப்ரூட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தி ஆசிட் ஃபவுண்ட் வந்து ரெட் ant. ரெட் antல இருக்கிற ஆசிட் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. ஃபார்மிக் ஆசிட் வந்து இட் இஸ் derived from the Latin ant formica. So these are these names are traditional and are considered as the trivial or common names. So for example, the Buckminster Fullerene structure பார்த்தீங்க அப்படின்னா the Buckminster Fullerene, it is a common name that is given to the newly discovered C60 cluster, and noting its structural and it is similar to the geodesic domes that is popularized by the famous architect R. Buckminster Fuller. Common names are useful and even many dispensable. So நீங்க actually பார்த்தீங்கன்னா அந்த geodesic building இது வந்து நம்மளோட கார்பன் C60 ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட பக்மின்ஸ்டர் ஃபல்லரினோட ஸ்ட்ரக்சரும் வந்து இதே அந்த பக்மின்ஸ்டர் இது பண்ணல அந்த ஜியோடெசிக் பில்டிங். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து சம்வாட் இதுக்கு சிம்லராக தான் இருக்கும். ஓகே, ஸோ காமன் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. CH4ன்றது மீத்தேன், அண்ட் இது வந்து பியூட்டேன், ஐசோப்ரோபேன்ஸ், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஐடென்டிஃபைங் தி பேரண்ட் ஹைட்ரோகார்பன். So important thing அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to identify the parent hydrocarbon and the functional group. See the example given below. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த லாங்கெஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பேரண்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங்கெஸ்ட் செயின் வில் பி த பேரண்ட் செயின் அண்ட் த திங் விச் அட்டாச் வந்து இட் கால்ட் இஸ் பிரான்ச்சிங். அண்ட் தி ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்கஹால், புரோமின், ஃப்ளோரின், குளோரின், அயோடின் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், இது எல்லாமே இட் வில் கம் அண்டர் தி ஃபங்க்ஷனல் குரூப் கேட்டகரி. ஸோ further using the prefixes and suffixes, the name can be modified the actual name. So what is hydrocarbon? Hydrocarbon is nothing but the compounds that contains only carbon and hydrogen, that we call it as hydrocarbon. நீங்கள் வந்து saturated and unsaturated hydrocarbon கொடுத்துருப்பாங்க. ஸோ saturated அப்படின்னா நமக்கு தெரியும் it contains single bond அப்படின்னு அர்த்தம். ஸோ saturated hydrocarbon a single bond, whereas unsaturated hydrocarbon it consists of double bond and triple bond. It consists of double and triple bonds இருக்கிறது தான் வந்து unsaturated hydrocarbon. நெக்ஸ்ட் IUPAC nomenclature of alkanes பார்க்கலாம். ஸோ IUPAC nomenclature of alkanesக்கு இந்த டேபிளர் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி you can also expect questions. இது வந்து ரொம்ப பேசிக் திங். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம காம்பவுண்ட்ஸை நேம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மீத்தேன், அதாவது CH4 மாலிகுல், அதாவது கார்பன், சிங்கிள் கார்பன் அது வந்து மெட் அப்படின்னு சொல்லுவோம். 2 கார்பன்னா ஈத் அண்ட் 3 கார்பன் ப்ரோப். 4 கார்பன் அப்படின்னா we call it as but. 5 கார்பன் பென், 6 கார்பன் வந்து ஹெக்ஸ், 7 வந்து ஹெப்ட், 8 வந்து ஆக்டேன், 9 நானேன், 10 டீக்கேன், 20 வந்து ஐகோசேன், 30 என்னது ட்ரைன் அர்த்தம், 3 ட்ரைன் என்னது 3 அர்த்தம், அண்ட் அக்கோனேட். நெக்ஸ்ட் பிரான்ச் தி ஹைட்ரோகார்பன்ஸ். இன் அ பிரான்ச்டு செயின் compound, small chains of carbon atoms are attached at one or more carbon atoms of the parent chain. The small carbon atoms we call it as, அதாவது பிரான்ச்னா இந்த மாதிரி. இப்போ இதில் இந்த இதுக்கு நேமிங் நம்மளே ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ வந்து இது வந்து 1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து 2. எப்பயுமே ஏன் இங்கே நம்பர் 2 வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா பிகாஸ் பிரான்ச்சிங் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு தான் நம்ம அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ 1, 2 and 3 and 4 carbon. So 4 carbon compound what we used to call it as butane. So 4 carbon இருந்துச்சுன்னா we call it as butane. ஸோ போர்டில் எழுதுகிற மாதிரி என்னால் வந்து சிஸ்டமில் எழுத முடியல. ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 carbon வந்து we call it as butane. அண்ட் 2ல என்ன இருக்குது அப்படின்னா மெத்தில் இருக்கும். ஸோ we call it as, இது வந்து 2-methyl butane. ஓகேவா? ஸோ நான் எழுதலை இங்கே மெத்தில்ன்றது, we call it as 2-methyl butane. அதுதான் வந்து இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து
In order to name such compounds, the names of the alkyl are prefixed to the name of the parent alkane. An alkyl group is derived from the saturated hydrocarbon by removing the hydrogen atom from the carbon. ஸோ தஸ் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கைல் குரூப்பை ஆல்கைன்லேருந்து டிரைவ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை ரிமூவிங் தி ஹைட்ரஜன்சி, அதாவது ஒரு ஹைட்ரஜனை when we remove a hydrogen, so while we remove a hydrogen வந்து என்ன ஆகும் அப்படின்னா see by removing a hydrogen atom from the carbon we can get the methyl group. So see இந்த இடத்துல பாருங்க, இந்த CH3 group இருக்கு இல்லையா, அதை வந்து மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறப்ப இட் ஃபார்ம்ஸ் தி மெத்தில் குரூப். ஸோ an alkyl group is named by substituting YL instead of ANE. ஸோ இப்போ மீத்தேன் இருந்த இடத்துல மெத்தில் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளர் ஃபார்ம் பாருங்கள். ஸோ எப்பயுமே என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எந்த டேபிளையுமே வந்து கோத்ரூ பண்ணாமல் இருக்காதுங்க. கைண்ட்லி go through all the tables in the NCERT textbooks. ஸோ இப்போ பாருங்கள், மீத்தேன் அப்படின்னு இருக்கா. ஸோ மீத்தேன் வந்து C2H4 வந்து we call it as methane, and இது வந்து ஈத்தேன் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து CH4 மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண அப்புறம் இட் ஃபார்ம்ஸ் மெத்தில். அண்ட் இங்கே பாருங்கள் C2H6 வந்து ஈத்தேன், வேற இது வந்து C2H5 வந்து எத்தில். ஸோ சிமிலர் ஃபார்ம் ஆஃப் ப்ரோப்பேன், ப்ரோப்பல், பியூட்டேன், பியூட்டல், டீகேன், நிட்டில். And abbreviations are used for some of the alkyl groups. So what we say is abbreviation அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so for example see methyl and ethyl, propyl, butyl. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் they are using the abbreviated form. ஸோ abbreviated form பார்த்தீங்கன்னா மெத்தலுக்கு வந்து ME யூஸ் பண்ணுறாங்க, எத்தலுக்கு வந்து ET அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொப்பிலுக்கு வந்து PR, பியூட்டைலுக்கு BU இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐசோப்ரோப்பைல்ஸ், ஐசோபியூட்டைல் அண்ட் செகண்டரி பியூட்டைல், டெர்ஷரி பியூட்டைல், நியோபியூட்டைல். ஸோ வாட் இஸ் ஐசோப்ரோப்பைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பனோட அட்டாச்மெண்ட். ஸோ இந்த இதுதான் வந்து விசைட்டஸ் அட்டாச்மெண்ட், அதாவது இந்த ஹைட்ரஜனில் இந்த லைன். ஸோ அதை வந்து நம்ம அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து த மெத்தில் குரூப். ஸோ அட்டாச்மெண்ட் மெத்தில் குரூப்போட இருக்கிற கார்பனோட ஒரு பிரான்ச்சிங் இருக்கிறத விசைட்டஸ் தி ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். இது சிமிலர், இது வந்து நீங்கள் வந்து ஐசோபியூட்டைலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்டரி அப்படின்னா when two carbons is surrounded. ஸோ இந்த கார்பனை பார்க்க பாருங்க, இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது அண்ட் இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. that we are calling it as secondary. tertiary அப்படின்னா பாருங்க, ஆல் த்ரீ சைட்ஸ்லையுமே வந்து இட் இஸ் சரௌண்டட் பை தி கார்பன், we call it as tertiary. all the four sides carbon atom we call it as neon. So the common branched groups have the specific trivial names. For example, the propyl group can be either N-propyl group or else isopropyl group. The branched butyl groups we call it as secondary butyl, isobutyl and tertiary butyl group. We also encounter the structural unit. இதை வந்து நம்ம வந்து நியோபென்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியோபென்டைல் குரூப்னா என்னது? ஸோ இதுதான் வந்து நியோபென்டைல் குரூப். நெக்ஸ்ட் நாமன்க்ளேச்சர் ஆஃப் பிரான்ச்சிங் தி ஆல்கேன். ஸோ நாமன்க்ளேச்சர் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து தான் நம்மளோட மெயின் இதே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து பேசிக்ஸ். இப்போ பார்க்க போகிற நாமன்க்ளேச்சர் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ரூல் ஃபுல்லாலாம் நமக்கு தெரியல. ஸோ இதில் எது வந்து ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். த லாங்கஸ்ட் கார்பன் செயின் இந்த மாலிகுல் வந்து ஐடென்டிஃபைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டு எக்ஸாம்பிளை வெரிஃபை பண்ணி நமக்கு லாங்கஸ்ட் செயின் தான் நமக்கு வேணும். ஸோ இதில் நேம் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 வருது. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் தான் வருது. அப்போ இதில் லாங்கஸ்ட் செயின் எது? திஸ் இஸ் தி லாங்கஸ்ட் செயின். அண்ட் இது வந்து இந்த நம்பரிங்கை வி கேனாட் டேக் இட் அஸ் தி லாங் செயின். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2.
So the carbon atoms of the parent chain are numbered to identify the parent alkane. ஸோ இங்கே வந்து நம்பரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பரிங் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு ஐடென்டிஃபை தி பேரண்ட் ஆல்கேன். ஸோ இப்போ வந்து 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்ட், நீங்கள் 9 கார்பன் இருக்குது, அப்போ 9 கார்பன்னா அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் கரெக்டாக இல்லை நான் செக் அண்ட் சே. ஓகே, ஸோ 9 கார்பன் ஆட்டம்ஸை வந்து வாட் வி வில் சே. ஸோ இதான் வந்து உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு we'll move on to the lesson. And to locate the position of the carbon atoms at which the branching takes place due to the substitution of the alkyl group. So the numbering is done in such a way that the branching carbon gets the lowest possible number. So branching carbon என்னது, இந்த கார்பன்ல தான் branching carbon. So branching carbonக்கு lowest possible number வர மாதிரி நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க நம்பர் 2 தான் லோவஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 6 வருது, வேற இங்கே பாருங்க 4 and 8 வரைக்கும் போகுது. ஸோ அது வேண்டாம், நமக்கு வந்து 2 and 6 தான் வந்து லோவஸ்ட் பிரான்ச்சிங் கொடுக்குது. ஸோ இந்த நம்பரிங் இந்த above example should be from left to right, that is branching at 2 to 6 தான் வந்து கரெக்ட், whereas from 4 to 8 வந்து it is not correct. Okay, the number of alkyl groups attached as a branch are then prefixed to the number of the parent alkane and the position of the substituent it is indicated by the appropriate number. If different alkyl groups are present, then they are listed in the alphabetical order. So நெக்ஸ்ட் ரூலில் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இந்த பாயிண்ட்டை வந்து கைண்ட்லி நோட் இன் யுவர் புக். அதாவது டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா அதை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆல்கைல், ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. நான் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 9 கார்பன்ஸ் இருக்குது. அப்போ 9 கார்பன்ஸ்னால் நான் ஏன். ஓகேவா, ஸோ நான் ஏனில் இங்கே வந்து மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ நான் ஃபுல் நேம் எழுத்துல, ஜஸ்ட் ஐம் ரைட்டிங், இது வந்து மெத்தில் குரூப் இருக்குது அண்ட் இது வந்து ஒரு எத்தில் குரூப்பு. ஸோ இப்போ எப்படி நம்ம நேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 2 பிரான்ச்சிங் இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்படின்னா தான் வந்து கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ 6 எத்தில், 3ல மெத்தில் அண்ட் நான் ஏன். ஸோ அப்படி தான் இதுக்கு நேம் பண்ணணும். ஸோ இது வந்து 6 எத்தில் 3 மெத்தில் நான் ஏன். ஸோ 2 பிரான்ச்சிங் இருக்கிறப்ப அதோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு தான் we have to start naming. ஓகே, அதுதான் வந்து 3rd ரூல். 4th ரூல் பார்த்தீங்கன்னா if 2 or more identical substituent are present, that is you have to replace with the commas. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து இங்கே பாருங்கள் 2 4 செகண்ட் கார்பன்லேயும் செகண்ட் இதுலேயும் சரி அண்ட் 4thலேயும் சரி we have 2 methyl groups. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் செகண்ட் பொசிஷன்லேயும் சரி 4th பொசிஷன்லேயும் சரி we have 2 methyl groups இருக்குல்ல. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து 2, செகண்ட் பொசிஷன் as well as 4th பொசிஷன் we have methyl groups. So the methyl we have another methyl, எத்தனை methyl இருக்குன்னா we have dimethyl, என்னது 2 methyl, அதான் 2,4 dimethyl. That is why they saying, see if 2 or more identical substituents are present, then the numbers are separated by the commas. So next வந்து பார்த்தீங்கன்னா the names of the identical substituents are not repeated, such as di வந்து it is for 2, tri for 3, tetra 4, penta 5, hexa for 6 வந்து it is used. So while writing the names வந்து we have written in the alphabetical order and not only alphabetical order, இதை கூட நம்ம செக் பண்ணணும். ஸோ dimethyl, trimethyl, 3 இருக்கிறதுனால trimethyl, 4 again வந்து 2 பொசிஷனில் இருக்குது. 4th பொசிஷனில் we have 2 methyl groups. இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது அண்ட் இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இட் இஸ் 4,4 dimethyl heptane. heptane என்னது 7 கார்பன் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு 5th ரூல். ஸோ 5th இதற்கு 4 ரூல்ஸ் பார்த்துருக்கோம், நான் 5th ரூலுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். ஸோ 5th ரூல் பார்த்தீங்கன்னா if the 2 substituents are found in the equivalent position, so if there are 2 substituents it is found in the equivalent position. இப்போ எப்படி நம்பரிங் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, see the lower number is given to the one that is coming in the first alphabetical list. So lower number எது கொடுப்போம் அப்படின்னா the one which is coming in the first alphabetical list இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம we have to give the lowest number. So see
இந்த கார்பனுக்கு ஸோ 3 எத்தில் அண்ட் 6 மெத்தில் ஆக்டேன் இஸ் கிவன். ஸோ இங்கே பாருங்க 3ல வந்து வி ஹவ் எத்தில் குரூப். நான் போய் சொன்னேன்ல, ஸோ 2 சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்கப்ப வி ஹவ் டு செக் தி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கம்பேர் டு இ அண்ட் எம். இ தான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ அப்போ வி ஹவ் டு கிவ் 3 எத்தில் அண்ட் 6ல வந்து மெத்தில் ஆக்டேன் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. ரூல் நம்பர் 6 பாருங்க, த பிரான்ச்ட் அல்கைல் குரூப்ஸ் கேன் பி நேம்டு பை ஃபாலோவிங் தி above mentioned procedure. இப்போ பிரான்ச்சிங் எப்படி நேம் பண்றது அப்படின்னு சிக்ஸ்த் ரூல்ல பார்க்க போறோம். See, the carbon atom of the branch attaches to the root alkane is numbered 1 as exemplified below. See, இங்க பாருங்க, பிரான்ச்சிங் செயின் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the branching of the alkyl can be named as carbon atom of the branch. ஸோ இதுதான் வந்து carbon atom of the branch attaches to the root alkane. ஸோ இதுதான் வந்து நம்மளோட carbon atom, இது root alkane. ஸோ இதுக்கு நேம் பண்ணா மெத் எத் ப்ராப் பியூட். ஸோ அப்போ it is bute, and 1 and 3ல வந்து we have dimethyl 1,3-dimethyl butyl அப்படின்னு அந்த காம்பவுண்டை நேம் பண்ணியிருக்காங்க. The name of the such branched chain alkyl group is placed in the parenthesis. parenthesis அப்படின்னா bracket ஃபார்ம்ல இருக்கிறது, nothing but. ஸோ parenthesis நம்ம bracketல ரெப்ரசென்ட் பண்றோம்ல, அதுதான் வந்து இவங்க parenthesis அப்படின்னு சொல்றாங்க. ஸோ while writing the trivial names of substituents in the alphabetical order, the prefix isoneo are considered the part of the fundamental name of the alkyl group, whereas secondary and tertiary வந்து it is not considered. So they're important, 1 mark கேட்க சான்ஸ் இருக்கு. So while writing in the alphabets the prefix neo and second, whereas tertiary and secondary வந்து it is not considered as the fundamental name. So next, some exceptional cases கொடுத்திருக்காங்க. If there happens to be the 2 chains of the equal size, அப்போ எதை செலக்ட் பண்ணுறது? See, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எப்படி நேம் பண்ணுறாங்க பாருங்க. சி, இங்கேருந்து பார்த்தாலும் 10 கார்பன் இருந்துச்சு, அண்ட் இங்கேருந்து பார்த்தாலும் 10 கார்பன் இருக்கு. ஸோ இப்போ இந்த லாங்கஸ்ட் செயினை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி, இஃப் தேர் ஹேப்பன்ஸ் டு பி 2 chains ஆஃப் ஈக்குவல் சைஸ் இருந்துச்சுன்னா, செயின் ஹாஸ் டு பி செலக்டட் விச் இஸ் மோர் நம்பர் ஆஃப் சைட் செயின். சைட் செயின் உள்ள சப்ஸ்டிடியூவெண்ட் தான் சைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சி, ஆஃப்டர் த செலெக்ஷன் ஆஃப் த செயின் த நம்பரிங் இஸ் டன். எப்படி நம்பர் கொடுக்கணுமா? that is n closer to the substituent. ஓகேவா? ஸோ அப்போ சைட் செயின் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது காம்பவுண்டுக்கு தான் வந்து சைட் செயின் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ கம்பேர் டு திஸ் சைட் செயின் வந்து இதுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஸோ பாருங்க, இதில் வந்து 1 2 3 4 5 இருக்கா, அண்ட் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து 4னா என்னது? பியூட்டேன். அண்ட் 2ல ஈத்தேன் இருக்குது. அப்போ 2ல வந்து எத்தில் அண்ட் 2 எத்தில் அண்ட் பியூட்டைல் காம்பவுண்ட் இருக்குது. அண்ட் 3ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. சி, 3ல வந்து இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது அண்ட் இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன சொல்ல அப்படின்னா 3,3 டைமெத்தில் டீகேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிமிலர்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சைட்டில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும். ஸோ ஒன் ஆத்தர் கோவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அகெயின் லாங் செயின் வந்து இப்படி செலக்ட் பண்ணால் 5ஓட முடிஞ்சிடும், இப்படின்னா 5 6 7 8ஓட முடிஞ்சிடும். அப்போ லாங்கஸ்ட் செயின் இதுதான். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ லாங்கஸ்ட் செயின். அண்ட் லாங்கஸ்ட் என்னது? 10 என்னது? டீகேன் அப்படின்னு தெரியும். 10 என்னது? டீகேன். அதில் 4ல பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் 5ல வந்து வி ஹவ் செகண்டரி பியூட்டைல். ஸோ இது மொத்தமாக நேம் பண்ணும்போது 5 செகண்டரி பியூட்டைல். ஸோ வந்து பியூட் இந்த நேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் கம்பேர் டு தி ப்ரோப். ஸோ அப்போ ஐ பியூட்டைல் அண்ட் தென் ப்ரோப்பைல் அண்ட் தென் டோட்டல் பேரண்ட் செயின் டீகேன். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க. அகைன் லாங்கஸ்ட் செயின் வந்து இப்படி செலக்ட் பண்ணால் வி டோன்ட் கெட். ஸோ த லாங்கஸ்ட் செயின் வந்து இதுதான் வந்து லாங்கஸ்ட் செயின். இது வந்து சப்ஸ்டிடியூட் இல்லைன்னா பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரான்ச்சிங்கில் என்ன நேம் இருக்கு பார்த்தீங்கன்னா 2 and 2ல வந்து டைமெத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் ப்ரோப்பைல். ஸோ மொத்தம் 9 கார்பன். ஸோ 9 கார்பன் வி செட் அஸ் நானின். 5th பொசிஷனில் வி ஹேவ் சப்ஸ்டிடியூவெண்ட் அண்ட் அ டைப்ரோப்பைல் நானின்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் காம்பவுண்ட்ஸோட நேமிங். ஸோ சேச்சுரேட்டட் மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் இஸ் நேம்டு பை ப்ரிஃபிக்ஸிங் தி சைக்ளோ அப்படின்ற ஒரு வேர்டை கொடுப்பாங்க. ப்ரிஃபிக்ஸை சைக்ளோவை ப்ளேஸ் பண்ணுவாங்க. சி பென்டேன்றது 5 கார்பன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால சைக்ளோ பென்டேன். இது பாருங்க 1 மெத்தில் பென்டேன், 1 மெத்தில் 3 சைக்ளோ ஹெக்சேன். ஸோ சைக்ளோ அப்படின்ற நேமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ when more branched carbon, it gets more branched carbon, it will get lower number. So problem 12.7 எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். See problem 12.7ல structures and IUPAC name of some of the hydrocarbon கொடுத்துட்டாங்க. ஏன் வந்து கரெக்ட் நேம் அவங்க கொடுத்துட்டாங்க, இன்கரெக்ட் நேமும் கொடுத்துட்டாங்க. ரீசன் ஃபார் இன்கரெக்ட் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. சி இதில் வந்து ஏன் 3/4 கொடுக்குறது மாதிரி தெரியும். இது வந்து அக்கார்டிங் டு தி இது எந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி ரூல் நம்பர் 2. ஸோ செகண்ட் ரூல் படி எந்த ஆட்டம் நம்பரிங் எப்படி கொடுக்கணும்னா பிரான்ச்டு கார்பனுக்கு லோவஸ்ட் பாசிபிள் நம்பர்ஸ். இது லோவஸ்ட் லோக்கல் நம்பர், லோவஸ்ட் பாசிபிள் ரெண்டும் சேம் தான். ஸோ கம்பேர் டு 2, 5, 6 லோவர் தென் 3. இங்கே பாருங்க இங்கே 2 இருக்கு, அங்கே 3 இருக்கு, பட் இங்கே பாருங்க இங்கே 6 தான் இருக்கு, இங்கே 7 இருக்கு. ஸோ த லோவஸ்ட் பிரான்ச்சிங் த பிரான்ச்டு கார்பனுக்கு வந்து we have to give the lowest possible number. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க. why இந்த நேம் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா we have to name based on the long chain. வந்து லாங் செயினில் பார்த்தீங்கன்னா lowering must be come to the one first in the alphabetical listing. ஸோ இப்போ நம்பரிங் வந்து இங்கேருந்து நேம் பண்ணுறோம் 1, 2, 3 பிகாஸ் the branched கார்பனுக்கு we have to give the lowest number. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, இதில் வந்து சப்ஸ்டிடியூண்ட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு தான் வந்து we have to give the first preference. Substituents are in equal portion. So இங்கேருந்து நேம் பண்ணலாம், அங்கேருந்து it is equal portion, but lower number comes in. Lower number is the one given to that one comes in the alphabetical order. So according to alphabetical order, first one வந்து it is based on the rule number 2 and second point வந்து it is based on the alphabetical. Next let us see the nomenclature of the organic compounds that has the functional group. So ஒரு functional groupன்றது ஒரு unique property, அதான் வந்து அந்த இது chemical. இப்போ OH group present ஆயிடுச்சுன்னா we call it as alcohol, இல்லை COOHனா we say it as acid. So அதை பேஸ் பண்ணி தான் functional group கொடுக்குறாங்க. See OH அப்படின்னாவே alcohol. See, the longest chain of the carbon atom that contains the functional group is numbered in such a way that functional group is attached at the carbon positioning the lowest chain. So, அதான் என்ன சொல்றாங்கன்னா the longest chain carbon atom longest chain select பண்றோம். அதில் functional groupக்கு நேமிங் கொடுக்குறப்ப என்னன்னா functional groupக்கு தான் we have to give the most preference அப்படின்னு சொல்றாங்க. Compared to the branching, அங்க இருக்கிற functional group is attached and is possess the lowest possible number in the carbon chain அப்படின்னு சொல்றாங்க. In case of the polyfunctional இருந்துச்சு அப்படின்னா see இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட்ல more than one functional group கூட present இருக்கலாம். அப்போ the order of decreasing functional group இது வந்து ரொம்ப ரொம்ப important. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து functional groupோட ஆர்டர் என்ன அப்படின்னு நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் and then comes your SO3H and alkyl group and COCl and amine group and cyanide, HC double bond oxygen and carbon double bond oxygen, alcohol group, amine, alkene group and alkyl group. So இதை பேஸ் பண்ணி தான் we have to give the decreasing order for the functional group. இதை பேஸ் பண்ணி தான் வந்து we have to give the priority. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். ஸோ வில் மூவ் ஆன் டு தி ப்ராப்ளம் 12.8. ஸோ இப்போ இதுக்கு நம்பரிங் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனல் குரூப் எது இருக்கோ அதுக்கு தான் we have to give the lowest possible value for the carbon atom. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா CH3, CH2, CH2 இதெல்லாம் இருக்குது. பட் இதில் எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த OH இருக்கு இல்லையா, ஸோ இந்த OH தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுக்கு அதாவது மெத்திலுக்கு வந்து we will not give the நம்பரிங் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்க மாட்டோம். பிகாஸ் கம்பேர் டு தி மெத்தல் ஆல்கஹாலுக்கு தான் we have to give. அப்போ ஆல்கஹாலுக்கு எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 3 மெத்தில் ஆக்டெனால், அதாவது ஆல்கஹால் கண்டென்ட் என்னது OH, அது வந்து சஃபிக்ஸில் நம்ம பிளேஸ் பண்ணணும். அப்போ 8 கார்பன் என்னது 8 கார்பன் வந்து ஆக்டேன், 6th கார்பனில் மெத்தில் இருக்குது. ஸோ 6th கார்பனில் நமக்கு மெத்திலும் 8th கார்பன் வந்து ஆக்டேன் இருக்குது. ஸோ 8 கார்பன்ஸ் ஆக்டேன், அப்போ 6 மெத்தில் ஆக்டேன். தேர்ட்
தேர்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்கு, அப்போ 3OL. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இட் இஸ் கிளியர் டு யூ. செகண்ட் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. அப்போ 6 கார்பன் காம்பவுண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், 6 கார்பன் காம்பவுண்ட்டை வில் சே இட் இஸ் ஹெக்சேன். அண்ட் பாருங்கள், செகண்ட் பொசிஷனும் சரி ஃபோர்த் பொசிஷனும் சரி நமக்கு வந்து கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அது வந்து கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் இருக்குது. அப்போ கீட்டோன் அப்படின்னா என்னது, ஓன் சஃபிக்ஸ்லேருந்து ஓன். அப்போ ஹெக்சேன் 2,4 டயோன். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஹெக்சேன் 6 கார்பன் இருக்குது, செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் கீட்டோன் குரூப், இதுதான் வந்து கீட்டோன் குரூப். ஸோ கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்குது அண்ட் வி வில் கிவ் டயால். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட் கீட்டோன் குரூப். ஸோ அப்போ எதுக்கு வந்து நம்ம அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து நேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் டு தி கீட்டோன் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கம்பேர் டு தி கீட்டோன் குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து லீஸாக இருக்குது. அப்போ ஆசிடோட ஆசிடை நம்ம சஃபிக்ஸாகவும் கீட்டோனை ப்ரிஃபிக்ஸாகவும் எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் எத்தனை கார்பன் இருக்குன்னு டோட்டலி தேர் ஆர். ஸோ டோட்டலாக வந்து வி ஹவ் 6 கார்பன் இருக்குது. ஸோ 6 கார்பன் காம்பவுண்டை வி நேம் இட் அஸ் ஹெக்சேன் நேம் பண்ணுவோம். இங்கே வந்து 5th பொசிஷனில் கீட்டோன் இருக்குது. கீட்டோனோட ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆக்ஸோ ஹெக்சேன், பட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆசிட் இருக்குது. அப்போ ஆக்ஸோ ஹெக்சேனாயிக் ஆசிட். ஸோ அப்படி தான் வந்து இதை நம்ம நேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் நம்பர் NCERT டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 337 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் சம் டேபிளர் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த டேபிளர் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது IUPAC இப்போ வந்து ஆல்கேலோட ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எப்படி நேம் பண்ணலாம். ஆல்கோஹால்ஸ் வந்து இன்கேஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸில் இருந்துச்சுன்னா ஹைட்ராக்சி அண்ட் சஃபிக்ஸில் இருந்துச்சுன்னா OL, கீட்டோன் ஆக்ஸோ சஃபிக்ஸில் இருந்துச்சுன்னா ஓன், நைட்ரல் சயனோ சஃபிக்ஸில் வந்துச்சுன்னா நைட்ரல், ப்ரிஃபிக்ஸில் இருந்துச்சுன்னா ஈத்தர் ஆல்காக்சி. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக வந்து வி ஹவ் டு கோ த்ரூ ஃபார் தி நீட் எக்ஸாம்ஸ். பிகாஸ் இந்த டேபிள்லேருந்து அதிகமான வந்து நமக்கு வந்து நாமன்கிளேச்சர் படி நேமிங் பண்ணுறதுல வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு நோ திஸ் டேபிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நாமன்கிளேச்சர் டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாமன்கிளேச்சர் ஆஃப் தி பென்சின் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லேர்ன் வித் JJ. தேங்க்யூ.